ஹலோ மக்களே, 200 எபிசோடுக்குள்ள பெறலாம். எபிசோடு ஸ்டார்டிங்ல டென்டனை காட்டுறாங்க. டென்டன் வந்து அந்த பாமை வந்து வெளியே எடுக்கா, அந்த பேப்பர் பாம் வெளியே எடுத்துட்டு அதை அப்படியே கட் பண்றா. உடனே நருட்டோ அப்படியே பழச நினைச்சு பார்க்கான். ஓல்ட்மேன் கென்னோ ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நல்லவர் நினைச்சனா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்த்தாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் பேப்பர் பாம்பை வந்து அவ கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இனிமேல் அது ஆக்டிவேட் ஆகாதுன்னு சொல்றா அவ. உடனே சீனோ சொல்றான், எல்லாரும் சந்தோஷப்படுறாதீங்க, ப்ராப்ளமே நம்ம தான் ஆரம்பிக்க போகுது. கென்னோக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா வேற வழியை ஆக்டிவேட் பண்ணி எல்லா பேப்பர் பாம்பையும் வெடிக்க வச்சிருவான்டா. அதனால இனிமேல் பார்த்தே இருங்க, இது யாருக்கு தெரியாம இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அப்படி வெடிச்சுச்சுன்னா லீஃப் வில்லேஜில் ஒருத்தவங்கள உயிர் எடுக்க மாட்டான்னு சொல்றான் அவன். உடனே அதுக்கப்புறம் நெஜியை கட்டுறாங்க. நெஜி வெளியே இருந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். யாராச்சும் அவனை நோட்டம் பார்க்காங்களா, பார்த்தா அவனை அடிச்சு தூக்கிடலாம்னு சொல்லிட்டு. அவனை யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே அடுத்த பிளானுக்கு மூவ் பண்றாங்க. உடனே சிக்கமர் சொல்றான், இனிமேல் குணாவி பிராக்டிஸ் எடுக்க, ஆனா யாருமே வந்து புல்சைல அடிக்காதீங்க, சுத்தி எல்லா பக்கத்துலயும் அடிங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்றாங்க அவனுக்குள்ளே. உடனே அவனுக்குள்ளே சண்டை போட்டு பேசிட்டு இருக்காங்க சின்ன பசங்க. நேத்தி கூட நான் புல்சைல அடிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிக்கமர் சின்ன பையன் பேசுறதே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிக்கமார் வந்து லேடிஸோட மேப்பை கொடுக்கான். அந்த இடத்துல மேப்ல எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணிருக்கான். இந்த மார்க் பண்ணிருக்க இடத்துல எல்லாத்தையுமே பேப்பர் பாம்பு இருக்குன்னு சொல்றான் அவன். இவ்வளவு காணமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா அவ. உன சிசுனே சொல்றா, ஊர் மக்கள் மட்டும் வெளியே அனுப்பினா தான் சரிப்பட்டுன்னு சொல்லிட்டு. உன சிக்கமார் சொல்றான், அப்படிலாம் செஞ்சு தொலைச்சிடாதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா கென்னோக்கு விஷயம் தெரிஞ்சிடும், பேப்பர் பாம்பு உடனே வெடிக்க வச்சு ஊர் மக்கள் செதறி போயிருவாங்கன்னு சொல்றா அவ. உன்னை சிசுனே சொல்றா, நீ சொல்றதும் கரெக்ட்னு சொல்லிட்டு, அதனால பேப்பர் பாம்பு அவனுக்கே தெரியாம நாங்க வந்து ரிமூவ் பண்ண பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து உங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு லேடி சொன்னாடே சொல்றா. அதுக்கப்புறம் வந்து சக்குராவை கட்டுறாங்க. சக்குராவும் கீபாவும் சேர்ந்து அக்கமாரு வச்சு கண்டுபிடிக்காங்க பேப்பர் பாம்பு எங்க இருக்குன்னு சொல்லி. அக்கமாரு சடனா ஒரு இடத்துல குழி தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஃபர்ஸ்ட் பேப்பர் பாம்பை கண்டுபிடிச்சிட்டு உடனே சந்தோஷப்படுறாங்க, சூப்பர் அக்கமாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சீனோ சும்மாவே மாச கட்டுவான். அதுக்கப்புறம் இன்செக்டை வச்சு பேப்பர் பாம்பு வெளியே இழுத்து அதை அப்படியே கட் பண்ணிட்டான். சூப்பர்னு சொல்ற டென்டன். அதுக்கப்புறம் நருட்டோ ஹினோட்டோ ஒன்னா போய் தேடிட்டு இருக்காங்க. நருட்டோ போய் ஒரு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான். பேப்பர் பாம்பு எடுக்குன்னு சொல்லிட்டு இழுத்து பார்க்கான், ஆனா வரவே மாட்டேங்குது. உடனே ஒரு பொம்பளை உடனே வரா. அந்த குகைக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல, என்னோட காசு உள்ள விழுந்துருச்சு, இச்சராக்கி ராமன் வாங்க கண்டி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. சரி என்னமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா அந்த பாட்டி. உடனே நான் சொல்றேன், நல்லா கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹினாட்டா சூப்பர்னு சொல்றான். அதுக்கப்புறம் லேடி சுனடாயை காட்டுறாங்க. உடனே அதுக்கப்புறம் வந்து சிக்கமர் சொல்றான், இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு ஆள் தேவைன்னு சொல்றான். ஆனா எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. உடனே வந்து லேடி சுனடை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள வச்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கல. சடனா 2 அட்வைசர் உள்ள வந்துட்டாங்க. லேடி சுனடை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பாட்டியை வந்து லேடி சுனடை சண்டை போடுறா. 2 பேருமே நீனும் பாட்டி நானும் பாட்டின்னு சொல்லிட்டு மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 5th ஓகேனுக்கு தான் மரியாதைன்னு சொல்றா அவ. பார்த்தா லேடி சுனடை அவங்களே கண்டுபிடிக்க அனுப்பிச்சிருக்கா. உடனே அவங்க 2 கண்டுபிடிக்க தான் வந்திருக்காங்க அந்த பேப்பர் பாம் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து மைட் கேயை கட்டுறாங்க. தலைவன் மாசம் அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லேடி சுனடை சொல்றா, உண்மையிலே இவங்க மாசு தான், ஆனா இவங்க பக்கத்துல என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே லேடி சுனாடே கேட்கா, சிக்கமரு இப்ப என்ன பிரச்சனை கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்றான், ஒரே ஒரு ஆள் இவ்வளவு பாம்பை எப்படி செட் பண்ண முடியும், எனக்கு அதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு, இதுல ஏதோ தப்பா இருக்கு, இவனுக்கு ஆள்கள் இருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். சிக்கமர் மனசுல நினைச்சு பார்க்க, நம்ம நினைச்சதோட ஏதோ பெருசா இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க குனாய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவனை சும்மா விளாண்டுக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ராக்லையும் நெஜியும் கட்டுறாங்க. அவனு 2 பேரும் சேர்ந்து பேப்பர் பாம்பை தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் நெஜி, கவலைப்படாதீங்க, கென்னோ நம்மள என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 2 அட்வைசர் சேர்ந்து வெளியூர்ல வந்து தேட வந்துட்டாங்க. அப்படியே அந்த ஊர்ல வந்து வெளி சைட்ல வந்து தேட வந்திருக்காங்க அவங்க. அந்த கென்னோ போய் என்ன யோசிக்கனே ஒண்ணுமே புரியல. பேப்பர் பாம்பு இந்த மாதிரி இடத்துல செட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், வாங்க அதையும் நம்ம கண்டுபிடிச்சிரும்னு சொல்லிட்டு. உடனே அந்த பாட்டி அட்வைசர் சொல்றா, ஒரு காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ஷாப்பிங் மால் கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனா அது கெட்டாம நின்று போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே சடனா ஒரு இடத்துல போய் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காவா. பார்த்தா என்ன ஜுட்ஸு போடானே தெரியல. பார்த்தா அசால்ட்டா பேப்பர் பாம்பு வெளியே எடுத்துட்டு ஷாக் ஆகிற, இது என்னடா பேப்பர் பாம்புன்னு சொல்லிட்டு. உடனே அந்த அட்வைசர் வந்து லேடி சொன்னட்டு வந்து பேப்பரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லேடி சொன்னட்டு அந்த பேப்பரை பார்த்துட்டு அப்படியே சிக்கமார்ட்ட கொடுக்கா. உடனே சிக்கமார் அந்த பேப்பர் பாம்பை பார்த்துட்டு, நான் எடுத்ததுல இருந்து இந்த பேப்பர் பாம்பு டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. சிக்கமார் சொல்றான், இப்பதான் முதல்ல இதை நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த அட்வைசர் சொல்றாங்க, எங்களுக்கு இது புதுசு இல்ல, எங்களுக்கு இது பழசுன்னு சொல்லிட்டு. உடனே இது பழைய வருஷம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து லேடி சொல்றா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் பாம்பு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதிகமா ஆள் இருக்க இடத்துல கம்மி பேப்பர் பாம்பும், கம்மி ஆள் இருக்க இடத்துல அதிக பேப்பர் பாம்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இது என்ன மாதிரி ஷாப்பிங் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஈனோ. உடனே லேடி சொல்றா, இந்த ட்ராப் இப்ப செட் பண்ணது இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணுன்னு சொல்லலாம். உடனே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. உடனே லேடி சொல்றா, இது சாதாரண கண்ணெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அட்வைசர் சொல்றாரு, இது எல்லாமே பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்கு, ஊர் மக்களால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து சாதாரண மக்களால கண்டுபிடிக்க முடியாது, பியாக்கு கண்ணால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காவா. உடனே ஈனோ சொல்றா, அப்படின்னா இது 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாதான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கல. சிக்கமர் ஷாக் ஆகிறான், 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. உடனே அவன் டீமு பின்னாடியே போறாங்க. லேடி சொல்றே பாத்துக்கிட்டே இருக்கா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்து நருட்டோ எல்லா பேப்பருமே எடுத்துட்டு அவனுக்குள்ள சரௌண்டிங்ல உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு அப்புறம் ஹினாட்டாவை பார்க்க. ஹினாட்டா அப்படியே மலருதா. பார்த்தா பியாக்குகளை யூஸ் பண்ணி செத்த மாதிரி ஆயிட்டா. சரி நீ இரு, நான் லேடி சொன்னோட இதை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். சரின்னு சொல்றா அவளும். ஹினாட்டா நருட்டோவை பார்த்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நருட்டோ வேகமா ஓடி வந்துட்டு இங்கதான் முதல்ல வந்து அந்த வயசானவரை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ராமன் ஷாப் பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவரை நின்ன இடத்த அப்படி யோசிச்சு பார்க்கான். பார்த்தா அவர் வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்த்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகுறான் அவன் அப்படியே.
அப்பனா அவர் இவ்வளவு நிக்கிறது ஏதோ ஒரு ரீசன் கண்டியான்னு சொல்லிட்டு வேகமா போறான். பார்த்தா அந்த கல்லை நோக்கி போய்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு இடத்தையே நுழைஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா தலைவன் குனையை வச்சு ஒரு இடத்துல கட் பண்றான். பார்த்தா பேப்பர் பாம்பை கண்டுபிடிச்சிட்டான். நீ இதை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா கென்னோ நின்றுகிட்டு இருக்காரு. ஒரு வழியா வண்டியன்னு சொல்லிட்டு ஓல்டுமேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கான் நருட்டோ. இனிமேல் உன்னை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க விட மாட்டேன், உன் கதை எங்கேயே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமர் வந்து கார்பெண்டர்கிட்ட போயிருக்கான். கார்பெண்டர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் இதை பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. அது எங்க அப்பா தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கார்பெண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை சிக்கமர் சொல்றான், அப்படின்னா எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா இதுவுமே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை ஈனோ கேட்கா என்னது கேட்க வர ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்களே அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த ரெஃபரன்ஸ் பேப்பரை வச்சு தான் இங்க உள்ள வந்திருக்காரு. ஆனா சடனா வந்து அந்த ஃபேக் ரெஃபரன்ஸ் வந்து இங்க காணா போயிருச்சு. அது எனக்கு முதல்ல இருந்து சந்தேகத்தை கூட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஈனோக்கு அவன் என்ன பேசுறான்னு இன்னும் ஒண்ணுமே புரியல. உன்னை சிக்கமர் சொல்றான், முதல்ல அவர் வரும்போது அப்பம் கொடுத்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் உள்ள வந்திருக்காரு. அதைத்தான் இப்ப ஃபேக்கா வந்து கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அது கிடைச்சிட்டா போது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு இப்போ உள்ள ஃபேக்கை கம்பேர் பண்ணிட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அதனால தான் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான் சிக்கமாரு. எனக்கு கண்டுபிடிச்ச 30 வருஷத்துக்கு முன்னாடி கென்னோ தான் இதை அப்படியே செட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உன்னை அப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க ஓல்டுமன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. ஹீட் டெவில் வில்லேஜ்னு வில்லேஜ் ஆஃப் மவுண்டன்ல ஒரு ஊர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கதான் நான் பிறந்தேன்னு சொல்றாரு. உடனே அதே கதையை வந்து அந்த அட்வைசர் வந்து லேடி சொன்னட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீட் டெவில் வில்லேஜ் பத்தி. உடனே லேடி சொன்னட்டே சொல்றா அது வந்து கென்னோட ஊர், அது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த ஊர் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே 30 வருஷம் முன்னாடி ஹீட் டெவில் வில்லேஜுக்கும் வில்லேஜ் ஹிடன் லீஃபுக்கும் சண்டை வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லேடி சொன்னாடே. அந்த வாரில் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு. அந்த அட்வான்டேஜை வச்சு நம்ம வந்து அவங்க கதையவே முடிச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா 3 மாசம் அதுக்கு எடுத்து வெயிட் பண்ணாங்க நம்மள கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அவங்க ஊரே எரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த கார்பெண்டர் சொல்றாரு என்னோட அப்பாவோட புக்கு கிடைச்சிட்டு இதை முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே அதை கொடுக்காரு. ரொம்ப நன்றின்னு சொல்றான் சிக்கம்பர். அந்த பேப்பரை திருப்பி பார்க்காம அவன் அதுல என்ன எழுதிருக்குன்னா ஒரு பாதி வயசுல உள்ளவனுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாஸ்டர் கார்பெண்டரி வந்து யார் கொடுத்துருக்கானா லேண்ட் ஆஃப் சைன்ல இருந்து பெரிய மாஸ்டர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, இவனை வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. உடனே அதனாலதான் ஹிடன் வில்லேஜ்ல இருந்து அவனை வேலைக்கு வச்சிருக்காங்க. உடனே அந்த டேட்டா பக்கம் ஹீட் டெவில் வில்லேஜுக்கு அட்டாக் பண்ண அடுத்த ஒரு வாரத்தில் வந்து இவர் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா இதுதான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கென்னோ தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான கண்டுபிடிச்சுன்னு சொல்றான் சிக்கமாரு. உடனே அதே கதையை நருட்டோட்ட வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே கென்னோ சொல்றாரு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணிட்டேன், உங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டேன்னு சொல்றாரு. அவரு ஊர்ல உள்ள எல்லா முக்கு முடையிலையும் வந்து பேப்பர் பாம் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மெயின் ஃபோர்ஸ் கண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு சொல்றாரு. என்னோட டீம் உள்ள வந்தோடனே உங்க ஊர் அழிச்சிடலாம் தான் பிளான்ல இருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எல்லா இடத்துலயும் பேப்பர் பாம்பை செட் பண்ணிட்டேன், ஆனா என் டீம் மட்டும் வரவே இல்லைன்னு சொல்றான். அவன் பேப்பர் பாம்பை செட் பண்ணி முடிச்சு, ஆனா என் காம்ரேட் மட்டும் வரல, ஆனா எனக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு, ஆனா நான் அதுல இருந்து வெளியவும் போகலன்னு சொல்றாரு. அவரு உடனே லேடி சொன்னே சொல்றா அவங்க 3 மாசம் கழிச்சு நம்மள அட்டாக் பண்ண நினைச்சாங்க, ஆனா அவங்க நம்மள அட்டாக் பண்ண ஏன் அட்டாக் பண்ணலன்னா அந்த ஊரோட லீடர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, அதனால தான் அவங்க அட்டாக் பண்ணாம அந்த ஊரே அழிஞ்சிட்டுன்னு சொல்றாவா. அந்த ஊரையே கொளுத்தி விட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ஆக்சிடென்ட் சாதாரணமா நடக்குன்னு சொல்றா லேடி சொன்னாடே. ஆனா எல்லா பேப்பர் பாம்பையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் கென்னோட தடமை இந்த ஊர்ல இல்ல, அவர் எங்க போனானே தெரியல, அந்த புக்லயும் எழுத்தே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே கென்னோ சொல்றாரு எங்க ஊர் கொழுந்து விட்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ரெக்கவரி ஆயிருவாங்கன்னு எனக்கு தெரியும், அது டெம்பரரின்னு சொல்லிட்டு திரும்பி நான் ஹிடன் வில்லேஜுக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு அவரு. ஏன்னா அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இருந்து எனக்கு மிஷன் தர ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அட்வைசர் காட்டுறாங்க. அந்த அட்வைசர் சொல்றாரு அந்த ஊர் எரிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு அந்த ஊரே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. எப்படி அழிஞ்சிச்சுன்னு கேட்காங்க. வில்லேஜ் ஹிடன் வேல்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் வந்து ஹீட் டெவில் வில்லேஜ் வந்து அழிச்சாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கரெக்டா டார்கெட் வச்சு ஹிடன் டெவில் வில்லேஜ் அழிச்சாங்க, அதுக்கப்புறத்துல தான் அந்த ஊரே தடமில்லாம ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உடனே அப்பத்துல இருந்து கென்னோவையும் காரணம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே நருட்டோ இப்ப கேட்கா சரி எல்லாம் கரெக்ட் தான், இது உங்களோட மிஷன் பேப்பர் பாம்பு கரெக்ட் தான், ஆனா உங்க ஊரே இப்ப இல்லை, இப்போதுக்கு நீங்க அட்டாக் பண்ண வந்தீங்க, எதுக்கு நீ லீஃப் வில்லேஜ் அழிக்க நினைக்காது 30 வருஷம் கழிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டே இருக்கான். உனக்கு என்ன சொல்றான், நீ சொல்றது கரெக்ட் தான், என்ன யாருமே ஆர்டர் கொடுக்க முடியாது, இது எனக்கு வேஸ்ட்னு தெரியும், இருந்தாலும் நான் வந்தேன்னு சொல்றான். அவன் எனக்கு வயசாகிக்கிட்டே போதுன்னு சொல்றான், ஆனா எப்பனாலும் இது வெடிக்கலாம், ஆனா எப்போ வெடிக்க எனக்கு தெரியலன்னு சொல்றான். அவன் என்னோட ட்ராப்பை பத்தி யாருக்குமே தெரியாது, அதனால நான் இருக்கும்போது அதை அழிச்சிட்டோம்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவரு. உடனே நருட்டோ சொல்றான் நீ பேப்பர் பாம்பை செட் பண்ணது கண்டியாடா கொளுத்தி விட வந்திருக்க, ஏன்டா இப்படிலாம் பண்றான்னு கேட்காம. உடனே நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். உன்னை விட போறது இல்லடா, ஏன் ஒரே இடம் நீ அழிக்க வந்தேன்னு சொல்லிட்டு. உடனே கென்னோ டிராப்பர் சொல்றாரு என்னோட ஃபைனல் அட்டாக் நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ சொல்றான் ஆல்ரெடி உன்னோட பேப்பர் பாம்பை வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு அவரு. உன்னோட பாம்பை வெடிக்க நருட்டோ சொல்லிட்டு இருக்க. உடனே நக்கலா சிரிக்காரு அவரு. யாரடா சொன்னா அந்த பேப்பர் பாம்பை வெடிக்க போற வைக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்பனா நீ என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். வேற வழியில் நான் வெடி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒன்னும் வெடி வைக்க பாரு. பார்த்தா நருட்டோ பக்கத்துல இருந்து கால் வெடிச்சிட்டு நருட்டோ மலர்ந்துட்டான் ஒரு மலர். டேய் நான் தான் டாப் ஷினோபிடா, எனக்கு வந்து 2 இல்லைனா 3 மூவ் நான் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாரு அவரு. உடனே லீ சடனா ஓடி வரான். அந்த அகாடமி ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப இழைச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்னடா நான் என்னடா பண்ண முடியும் கேட்க. அவன் நீ தானடா ட்ரைனிங் எடுக்க சொன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஈனோ அந்த டார்கெட்ல தான் அடிக்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சடனா ஷாக் ஆகுறான். எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வரும்னு சொல்றான் அவன். உடனே அவன் சொல்றான் அந்த ட்ரிகர்ல வச்சு அவன் அடிப்பான்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்பினேன், அது வெறும் லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். உடனே என்னாச்சுன்னு லீக் கட்டிக்கிட்டு இருக்கான். அவனை வந்து கரெக்டா புல்சையில் அடிக்கலாம், அந்த இடம் வெடிக்காது. அப்பனா வந்து எல்லாமே டைவர்ஷன் நம்மளை வந்து ஏமாத்திருக்கான், ஆனா உண்மையான பாம்பு இங்க இல்ல வேற எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அது பிறகு கென்னோவை கட்டுறாங்க. கென்னோ சிரிச்சுக்கிட்டே இருக்காரு.
உடனே லீஃப் வில்லேஜ் காட்டுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடுக்கு சந்திப்போம். மறந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க மறந்துங்க. See you, bye.